இப்போ நம்ம வந்திருக்கிறது திருச்சியிலேருந்து துறையூர் போகிற பாதையில், திருச்சியிலேருந்து கரெக்டாக 20 கிலோமீட்டர். இன்னும் சொல்லப்போனால் மண்ணச்சநல்லூருக்கும் பக்கத்தில் திருவெள்ளரை அப்படின்னு ஒரு திவ்ய தேசம். இது 108 திவ்ய தேசத்தில் 4வது திவ்ய தேசம். இங்கே பார்த்தீங்கன்னா புண்டரி காஷ்யப் பெருமாள் அப்படின்னு பெருமாள் பேர். புண்டரிகன்னு ஒரு முனிவர் இருந்தார். அவர் இங்கே வந்து அவருக்கு காட்சி கொடுத்ததுனால புண்டரிக காட்சி பெருமாள் அப்படி சொல்லி இங்கே சொல்கிறாங்க. இப்போ கோயில் வாசல் தான் நிற்கிறோம். இதை பார்த்தீங்கன்னாக்கா கோபுரம் பாதியோடு நிற்கிது. இது வேலை நடக்கும்போது மன்னர் ஆட்சி காலத்தில் படையெடுப்பின் காரணமாக கிட்டத்தட்ட 6000 வருஷமாகவே கோபுரம் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இது உள்ளே போனோன்னா நம்ம சாமியை தரிசனம் பண்ணலாம். வாங்க போவோம். நம்மாழ்வார் சன்னதி இந்த பக்கம் இருக்குது. அடுத்து மூலஸ்தானம் இந்த பக்கத்தில் இருக்குது. தாயார் சன்னதி பக்கத்துலேயே. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் பெருமாளுடைய மூலஸ்தானம் சன்னதி இருக்குது. அந்த மூலஸ்தானம் ஏற்றப்பல கருடன் சிலை எப்போதும் வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வித்தியாசமாக 2 கருடனே சிலை சிற்பமாக சிறைச்சி வச்சுருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். கோயிலோட கோயிலுக்கு நடுநாயகமாக தாயார் சன்னதி எய்த்தாப்புலையே எவ்வளோ அழகாக எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மீன்கள் நிறையா இருக்குது பாருங்கள். ரொம்ப தண்ணி கிளியராக கிறிஸ்டல் கிளியராக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பெருமாளோட 10 அவதாரத்தில் மீன் வடிவம் மச்சம் வடிவம் எடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அதனால் மச்சத்தை கூட இந்த மச்சம் மீன்களை பெருமாளுடைய ரூபமாக சொல்லுவாங்க. அதனால தான் இங்கே மீன் வளர்க்கப்படுது. எல்லா பெருமாள் கோயிலுமே பார்த்திங்கன்னா மீன்கள் வளர்க்கப்படுது. வாங்க, புண்டரீக பெருமாளை சுதை சிற்பமாக வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள் பெருமாள். இதே பாரு தான் மூலஸ்தானில் இருப்பாங்க. சூரிய பகவான், இந்திரன், புண்டரீக பெருமாள், கருடன் எல்லாருமே இருக்காங்க இங்கே சுதை சிற்பத்தில். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. மூலிகை ஓவியங்கள் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு.
பாருங்க இவங்க குபேரன்ட்ட மட்டும்தான் இருக்காங்க. பத்மநிதி சங்கநிதி இந்த பெருமாள் கோயிலில் இவங்க 2 பேருமே இருக்காங்க. குபேரட்ட மட்டுமே இருக்கக்கூடிய சங்கநிதியும் பத்மநிதியும் இங்கே இருக்கிறதுனால இங்கே வந்து வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் செல்வ வளம் மேலும் மேலும் பெருகும். பாருங்கள் சிவன் இருக்கார் பாருங்கள், பக்கத்துலேயே பெருமாள் இருக்கார் பாருங்கள். எவ்வளோ ஒத்துமையாக 2 பேருமே காட்சி தராங்க பாருங்கள். அதிசயமான கோணம். பக்கத்தில் இருக்கார் பாருங்கள். அங்கே பக்கம் பெருமாள் பக்கத்தில் கருடன் இருக்கார் பாருங்கள். 4 ஊரும் சேர்ந்த மாதிரி எவ்வளோ அழகாக காட்சி தராங்க பாருங்கள். பெருமாளுடைய மூலஸ்தானத்துக்கிட்ட நம்ம வந்துட்டோம். இந்த படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த படிக்கு 50 அடி மேலே தான் சாமி இருக்குது. இது மேலே ஏறி போனாக்கா நம்ம மூலவரை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற சுதை சிற்பத்தை பார்ப்போம். பாருங்கள், கோவர்த்தனகிரி, அதாவது கண்ணன் கிருஷ்ணன் வந்து மலையை கையில் தூக்கி கோவர்த்தன மலையை தூக்கி இருந்த காட்சி இது. அதை சுதை சிற்பமாக வடிவமைச்சிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. கலர் கொடுக்கலனாலும் அந்த வெண்மை நிறத்திலேயே பார்க்க அழகாக இருக்குது. அதேமாரி சிவன், பெருமாள் கோயிலில் சிவன் நம்ம பார்க்குறது அரிது. அது பார்த்திங்கன்னா கையில் பாம்போட சிவன் காட்சி கொடுக்குறாரு இந்த கோயிலில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஷ்ணுவோட சிற்பம். விஷ்ணு கையிலையும் பார்த்திங்கனாக்கா நாகம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. விஷ்ணுவோட சிலை இது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பிரம்மா 5 தலையோட அவர் கையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா நாகம் வடிவமைச்சிருக்காங்க. 5 தலையோட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக காட்சி கொடுக்குறாரு. இங்கே இருக்கிறது கங்காதரன், இவர் ஒரு தெய்வம். பார்த்தீங்கன்னாக்கா இவரும் காட்சி கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தா சிவன் மாதிரி தான் இவரும் இருக்கிறாரு. அதனால தான் இவருக்கு கங்காதரன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற வாசல் வந்து உத்தாராயண சாலை. இங்கே 6 மாதம் இங்கே திறந்துருக்கும், பாக்கி 6 மாதம் அங்கே இருக்கும். இப்போ நம்ம போக போகிறது தட்சிணாயன பாதை. வாங்க போவோம். நம்ம மூலஸ்தானத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலையும் இதே மாதிரி தாங்க இருக்கும். அதே மாதிரி ஒரு எண்ணம் வருது இந்த கோயிலுக்கு போகும்போது. வாங்க சாமி சன்னதியை போய் சாமி கும்பிடலாம். கிருஷ்ணர் சன்னதி தனியாக இருக்காங்க. இங்கே இருக்கிற பெருமாளுடைய மூலஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் 2 பேரும் சாமரம் வீசுகிறாங்க பெருமாளுக்கு. இப்போ தைல காப்பை பூஜை நடக்கிறதுனால முழுக்க எண்ணெய் தடவி வச்சுருக்கிறாங்க. பாதி உருவம் மட்டும்தான் இப்போ உள்ளார நம்ம தரிசிக்க முடியும். அங்கே வீடியோ அலோடு இல்லாதனால தான் உங்களுக்கு இங்கே வெளியே நாங்கள் காட்டுறோம். நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்கன்னா உள்ளே போய் மூலஸ்தானத்தை தரிசனம் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருடன் வந்து பெருமாளுக்கு பக்கத்துலேயே இருக்காப்புல. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்மா, அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் மேலே காட்சி தராங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமான ஒரு திருக்கோலமாக இருக்குது மேலே. அந்த சுதை வடிவத்தை தான் இப்போ கீழே நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஸ்தல வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, பெருமாள்கிட்ட ஒரு சமயம் வந்து லட்சுமி காலை அமுக்கிக்கிட்டே அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பெருமாள் எனக்கு எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் எனக்கு வந்து உங்கள் இதயத்தில் எனக்கு பரிபூர்ணமாக எப்போதுமே வாசம் செய்கிற ஒரு இது கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் தான் உனக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கேனே, எப்போதுமே நீ வந்து என்னுடைய இதயத்தில் ஒரு பகுதியில் எப்போதுமே நிரந்தரமாக வாசம் செய்கிறேன். நீ இல்லைன்னா நான் கிடையாது, நான் இல்லைன்னா நீ கிடையாது அப்படி சொல்கிறாரு. அதே மாதிரி இங்கே இருக்கிற தேவர்களுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் தலைமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. கவலையப்படாத, உனக்கு நான் வெண் பன்றி உருவத்தில் மார்க்கண்டேயத்துக்கு தரிசனம் கொடுத்து அதன் மூலிமா உனக்கு அந்த பதவி முழுக்க வந்து அடையும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ரொம்ப தன் கணவர் மேலே அதீத பாசம் ஏற்படுது. அப்படி ஏற்பனால தான் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இந்த கோயிலில் சொல்கிறாங்க. பெண் தெய்வம் முன் போக பெண் தெய்வம் தான் பெருமாள் இங்கே வராரு. அதனால் இதில் முழுக்க வந்து எல்லாமே வந்து முக்கியத்துவம் கொடுக்குறது இங்கே இருக்கிற லட்சுமிக்கு தான். அதனால் இங்கே வந்தீங்கன்னா உங்கள் மனைவி மூலயமா உங்களுக்கு எப்போதும் நல்லதே நடக்கும். கணவன் மனைவி சம்பதியராக வந்து இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க.
பார்த்துட்டு வெளில வந்துட்டோம். இப்போ சக்கத்தலைவர் சன்னதிக்கு போயிட்டுருக்கோம். அதுக்குள்ளே அங்கே மேலே பார்த்தீங்களா மயில், அங்கே பாருங்கள் சத்தம் பாருங்களா, ஆஹா 3 தடவை அவ்வளோ அழகாக கத்துது. இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த சேனலுக்கு இந்த ஆண்டனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைச்சிருக்கு. கரெக்டாக 3 தடவை அந்த மயில் கூவி இருக்குது, காட்சியும் கொடுத்துருக்குது. இது உண்மையிலே நல்ல தருணம், நல்ல சந்தர்ப்பம். இந்த கோவில் வந்து ஒரு பெரிய வெண்பாறை, ஒரு பெரிய வெண்பாறைக்கு மேலே அமைஞ்சிருக்கிறதுனால திருவெள்ளரை, வெள்ளனாக்கா வெண்மை, அறைனா பாறை, வெள்ளரை, அதனால் இதை திருவெள்ளரைன்னு சொல்கிறாங்க. இந்த சாமிக்கு புண்டரீகாட்சி பெருமாள் தவிர செந்தாமரை கண்ணன் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. இது தாயார் பேர் செங்கமலவல்லி. சில புக்கில் வந்து போட்டிருக்காங்க இது வந்து 4வது திவ்ய தேசம்ட்டு. ஆனால் உண்மையிலே இது 6வது திவ்ய தேசம். இங்கே உள்ள கோயில் அர்ச்சகர் அவரே சொல்கிறாரு இது 6வது திவ்ய தேசம், மற்ற புக்கில் போட்டுக்கிறத நம்பாதீங்க அப்படி சொல்லியிருக்காரு. இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா அவசியம் வந்து பார்த்துட்டு போங்க. திருச்சியில் மொத்தம் 6 திவ்ய தேசங்கள் இருக்குது. அதில் இது 6வது திவ்ய தேசம். பாக்கி 5 தேசமும் இங்கே வந்தீங்கன்னா இங்கே சுற்றி நீங்கள் 6ஐயும் கவர் பண்ணிவிட்டு போயிடலாம். வந்தீங்கன்னா அவசியம் பார்த்துட்டு போங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.